வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் மந்தி. சிக்கன் மந்தி நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காமே அது கஷ்டம்னு நினச்சிப்பாங்க. ஆனால் பிரியாணியை விட சிக்கன் மந்தி தான் ரொம்ப ஈஸி. அதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு மல்லி 2 ஸ்பூன், பட்டை 3 துண்டு, ஏலக்காய் 3, ஜீரகம் கொஞ்சம், அன்னாசிப்பூ 2, ஜாதிக்காய் பாதி, ட்ரை லெமன் 1, மிளகு கொஞ்சம், இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். இதுதான் நம்ம மந்தி மசாலா. இதுதான் நம்ம மந்திக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம வறுத்து அரைக்கிறதுனால அது வந்து ஃப்ளேவர் வந்து அதிகப்படுத்தி காட்டும். இந்த மசாலாவை நல்லா தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா நம்ம அரைச்சதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, புளிப்பு டேஸ்ட்டுக்காண்டி வினிகர் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் இதுக்கு சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம சிக்கனை மேரினேட் தான் பண்ணி வைக்கிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 1 கிலோ சிக்கனை வந்து 4 பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். நம்ம பண்ணி வச்ச மேரினேஷனை வந்து நம்ம சிக்கனில் கோட் பண்ணி வச்சுக்கலாம். இது மேக்ஸிமம் 2 hours வச்சு ஊறணும். இப்போ மந்தியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம ஆயில் போட்டுக்கலாம். போட்டு இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்க ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து பிரியாணிக்கு வதக்குற மாதிரி கோல்டன் ப்ரௌனாக நம்ம வதக்க தேவையில்ல. இது மந்தி இதனால நம்ம லைட்டாக வதங்கினா போதும். நல்லா அந்த பட்டர்லேயே ஆனியன் வதங்கணும். ஆனியன் நல்லா இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ காரத்துக்காக நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். நம்ம மந்தியில் மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் பச்சை மிளகா தான் காரம் கொடுக்கும். அதுக்காண்டி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை பேனில் போட்டுக்கலாம். பேனில் வச்சுட்டு ஒரு கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுக்கலாம். அந்த சிக்கன் நல்லா ஆயிலே ஊறட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த சிக்கனை திருப்பி போட்டுக்கலாம். இது பண்ணுறப்ப அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா கரைஞ்சிரும். திருப்பி போட்டு இன்னொரு ஒரு 5 மினிட்ஸ் கறியை வேக விட்டுக்கலாம். டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் பாஸ்மதி அரிசி 1.5 கப்பு வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.25 கப் நம்ம தண்ணி ஊற்றணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மந்தி மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ட்ரை லெமன் போட்டுக்கலாம். ட்ரை லெமன் தான் மந்திக்கு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் இது கண்டிப்பாக போட்டாகணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு பத்தலைன்னா கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிக்கன் அந்த தண்ணியிலே வெந்ததுக்கப்புறம் சிக்கனை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இல்லை சிக்கன் நல்லா எடுத்துட்டு நம்ம ஒரு கிளறிக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சோன்னா நம்ம ஊற வச்சுதான் பாஸ்மதி அரிசி அதில் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ரைஸை வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நார்மல் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கலருக்காக. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இதை பேஸ்ட் ஆக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்ச சிக்கன் எடுத்து இதில் கோட் பண்ணிக்கலாம்.
இல்லை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இதை வந்து ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு ரைஸ் ரெடி ஆகிடும். நம்ம ஆல்ரெடி சிக்கன் வேக வைக்கிறப்பே உப்பு போட்டிருப்போம், அதனால் உப்பு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா. இப்போ நம்ம ஒரு கிளறிக்கலாம். இப்போ நம்ம கலருக்காண்டி கேசரி பவுடர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து அந்த கலருக்காக நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கன் வந்து நம்ம பொரிச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இப்போ அதில் வந்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து போட்டு பொரிச்சிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, இது லைட்டாக தான் வேகணும். நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டோம், இது லைட்டாக அந்த மசாலா வேகிறதுக்காக மட்டும் தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக ஒரு கோகோனட் ஷெல் எடுத்து அதை வந்து ஹீட் பண்ணி அதை வச்சுக்கலாம். வச்சு மூடி போட்டுடணும், அப்போ தான் அதோட ஸ்மோக்கி ஃப்ளேவர் உள்ளே இறங்கும். இப்போ நம்ம சிக்கன் பொரிச்ச ஆனியன் வச்சுருக்கோம், கொஞ்சம் செய்ய மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ எவ்வளோ பொலன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம மைனஸ் ரெடி பண்ணிக்கலாம். 2 முட்டை போட்டுக்கலாம், 3 பூண்டு பல், கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பும் சர்க்கரையும் போட்டு ஆயில் ஊற்றி நல்லா அரைச்சோம்னா மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடயே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.